Hello everyone, welcome back to the channel. Workla இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டே ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட்டாக ரீட்டைலில் 0.9 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஜிஎம்பியு ட்ராப் ஆகிட்டே வருது. கரண்ட்டாக 8.7% அட் த டைம் ஆஃப் திஸ் வீடியோ ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த கம்பெனியை பற்றின டீட்டெயில் அனாலிசிஸ் நான் ஆல்ரெடி பார்ட் 1 அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் பின் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 2 ஃபைனல் வெர்டிக்ட்ட இந்த ஐபிஓவோட ஷார்ட் டர்ம் லாங் டர்ம் growth பொட்டன்ஷியல் எப்படி இருக்கு எல்லாமே நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஒர்க்ல எஃப்எம்சிஜி செக்டார்ல இருந்து மல்டிபிள் கேட்டகரிஸ் லைக் ஸ்பைசஸ் கன்வீனியன்ட் ஃபுட் கேட்டகரியில எம்டிஆர் ஈஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங் பிராண்டிங் கீழே இவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து ரீஜனல் பேஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த ஐபிஓ சைஸ் 1667 கோடி கம்ப்ளீட்டா ஆஃபர் ஃபார் சேல். இந்த ஆஃபர் ஃபார் சேல்னால இந்த கம்பெனிக்கு இம்பாக்ட் ஆகுமா இல்லையான்னு நான் பார்ட் 1லயும் டீடைல்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன். ஸோ ஜென்ரலாக எஃப்எம்சிஜி செக்டாரை பொறுத்தவரை ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் நாட் பியாண்ட் 50 to 70 டேஸ்க்கு மேலே இருக்காது. இந்த ஒர்க்லாலையும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள் டேஸ் ஜஸ்ட் 21 டேஸ். ஸோ இதனால இந்த கம்பெனி எஃபெக்டிவாக அவங்களோட கேஷ் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஆனுவலி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 300 to 400 crore வரை கேஷ் ஃப்ளோ வந்து இந்த கம்பெனி ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட இன்டர்னல் ஃபண்டிங்கை யூஸ் பண்ணி இவங்களோட ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அடிஷ்னலாக இவங்க வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ண வேண்டிய தேவை வந்து இதனால இல்ல. ஸோ இவங்களோட கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனை பொறுத்தவரை எம்டிஆர் பிளான்ட்டோட யூட்டிலைசேஷன் 75 to 80% மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஈஸ்டர்ன் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 40% மட்டும்தான் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பண்றாங்க. ஆஸ் பர் மேனேஜ்மெண்ட் இன்டர்வியூ. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்களோட இந்த எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி இவங்க ஃபர்தரா வந்து இவங்களோட ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ அடிஷ்னலா எந்த ஒரு கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனும் இவங்க பண்ண தேவையில்லை, பண்றதா இல்லை. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நியூ கேபெக்ஸ் ரெக்யர்மெண்ட்டும் இந்த கம்பெனிக்கு கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெப்ட்டும் கிடையாது. ஸோ டெப்ட் ரீபேமெண்ட்காகவும் ஃப்ரெஷ் கேபிட்டல் ரைஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக மட்டும்தான் இவங்களுடைய எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸோட லிக்விடிட்டிக்காக இவங்க கம்ப்ளீட்டா ஆஃபர் ஃபார் சேல்ல இந்த ஐபிஓல இஷ்யூ பண்றாங்க. ஒர்க்லா இவங்களோட ப்ராடக்ட்டை சவுத் இந்தியா ஃபோக்கஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றாங்க. விச் மீன்ஸ் இவங்க பேன் இந்தியா பிளேயர் கிடையாதுன்னு இல்லை. ஏன்னா இவங்க வந்து ரீஜனல் டாமினேட்டா இவங்களோட பிராண்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் இருக்கு. லைக் சவுத் இந்தியானோட டேஸ்ட்ல இவங்களோட ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அக்ராஸ் இந்தியாவில் ஆல் ஓவர் த பிளேசஸ் வந்து இவங்க சேல் பண்றாங்க. இவங்களோட ரெவன்யூ growth பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயர் டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ சிஏஜிஆர் 5% தான் மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்லோ டவுனுக்கு மேனேஜ்மெண்ட் சைடு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா இந்த கம்பெனி ஷார்ட் டேர்மா இவங்களோட growth வந்து இந்த மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன் லைக் ஃபுட் இன்ஃப்ளேஷனால மேஜரா இம்பாக்ட் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ்ல இந்த ஸ்பைசஸ் மார்க்கெட் வந்து டிஃப்ளேஷன் வந்து ஃபேஸ் பண்றாங்க. விச் மீன்ஸ் இந்த கீ இன்கிரீடியன்ஸோட ப்ரைசஸ் எல்லாமே ட்ராப் ஆயிருக்கு. இதனால இந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்டோட செல்லிங் ப்ரைசஸ் வந்து இவங்க ரெடியூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இதனால தான் இவங்களோட ரெவன்யூ growth வந்து இவங்களோட சேல்ஸ் வால்யூமை கம்பேர் பண்ணும்போது லோயஸ்ட் ரேஞ்சில் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ ஓவராலா இந்த இண்டஸ்ட்ரி இம்பாக்ட் ஆகுறதுனால இவங்களோட சேல்ஸ் வால்யூம் growth மேஜரா இம்பாக்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸ்ல ஜஸ்ட் 1.5% தான் எங்களோட சேல்ஸ் வால்யூம் growth இருக்கு. ஸோ FY25ல ஸ்லைட்டா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த Q1 FY26ல 8.5% வந்து ரீச் ஆயிட்டாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா Q2 FY26ல இருந்து ரெக்கவர் ஆக ஸ்டார்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஃபெஸ்டிவ் டிமாண்ட் ஆகஸ்ட் டு டிசம்பர் வந்து இருக்கும். இந்த கரண்ட் இயர்ல தான் ஜிஎஸ்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரூரல் இன்கம் ரெக்கவரியும் ஆகுது இந்த கம்பெனில. ஸோ இந்த அப்கமிங் ஃபினான்ஷியல் இயர்ஸ்ல இவங்களோட growth வந்து இன்னும் ஈவன் அதிகமா பிக்கப் ஆகணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆங்கர் இன்வெஸ்டர்ஸோட டிமாண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டோட்டலா இந்த கம்பெனி 500 கோடி வரை ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் மூலமா ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்ல டோட்டலா 30 இன்வெஸ்டர்ஸ் நேம்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இதுல 6 டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு அரௌண்ட் 42.4% வரை அலோகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல மேஜர் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேபிட்டல் ஃபண்டுக்கு 12% வந்து அலோகேஷன் கொடுத்திருக்காங்க. நமுரா ஃபண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10% வந்து அலோகேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கரோட டிமாண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு மெயின் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் பிரைசஸ் லைக் சில்லி, டர்மரிக், மில்க் பவுடர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ இதனால இவங்களோட ரெவன்யூ ப்ராஃபிட் வந்து இம்பாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இவங்களோட லோக்கல் ஸ்பைஸ் பிராண்ட்னால ஹெவியான காம்படிஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எம்டிஹெச், எவரெஸ்ட், கேட்ச், ஐடிசி, டாடா கன்சியூமர் ஸோ இந்த மாதிரி பிராண்டிங் மூலமும் இவங்களுக்கு வந்து காம்படிஷன் வந்து இருக்கும்.
தென் பியர்ஸ பொறுத்தவரை டைரக்ட் கம்பேரபிள் பியர்ஸ் வந்து டாடா கன்சியூமர் கிடையாது. ஏன்னா, அவங்க வந்து ஹால்ஃப் த ரெவன்யூ பார்த்தீங்கன்னா, இந்த டீ மூலமா வந்து ஜெனரேட் பண்றாங்க. ஸோ ஸ்பைசஸ் வந்து அவங்களோட பார்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த ரெவன்யூ தான். ஸோ இந்த கம்பெனி கம்ப்ளீட்டா வந்து இந்த கேட்டகரிய வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ பிரைஸ் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த பியர்ஸோட கம்பேர் பண்ணாட்டினாலும் இவங்க வந்து டீசென்ட் பிரைஸ் வேல்யூவேஷன்ல தான் இவங்களோட பிஇ வந்து இருக்கு. பிஃபோர் ஐபிஓ பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி அரவுண்ட் 600 crore வரை டிவிடெண்ட் பே அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இந்த 20 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்து டிவிடெண்ட் வந்து பே அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எந்த ஒரு இம்பாக்ட் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஐபிஓவும் ப்ரொமோட்டர் 75% மேஜர் ஸ்டேக் ஹோல்டு வந்து பண்றாங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸும் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, குளோபல் பிளேயர் ரொம்பவே ஸ்ட்ராங் ப்ரொமோட்டர்ஸ் தான் இந்த கம்பெனிய வந்து மேனேஜ் பண்றாங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பெனில எந்த ஒரு மேஜர் லிட்டிகேஷனும் இல்ல. ஸோ பிராண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. கேஷ் ரிச் கம்பெனி. எந்த ஒரு டெப்ட்டும் இல்ல. ஸோ இந்த எஃப்எம்சிஜி செக்டார பொறுத்தவரை ரெக்கவர் ஆகுறதுக்கு இப்ப தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஷார்ட் டர்மா இவங்களோட குரோத் வந்து மாடரேட்டா தான் இருக்கும். ஸோ இந்த ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, நீங்க ஒரு லோ ரிஸ்க் டேக்கர்ஸா இருந்தீங்கன்னா, இந்த எஃப்எம்சிஜி வந்து உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். ஸோ நீங்க ஒரு லாங் டெர்ம்க்கு ஒரு ஸ்டெடி ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, 1 இயர் வரை நீங்க இந்த கம்பெனி ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெட்டர் குரோத் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நான் இந்த ஐபிஓல அப்ளை பண்ணலாம் இருக்கேன். ஃபார் திஸ் குட் பிசினஸ், லோ ரிஸ்க், ஸ்டேபிள் மார்ஜின், எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 10-15% வரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபைனலி ஒர்க்ல இந்தியா கம்பெனி பத்தின டீடைல் அனாலிசிஸ் தான் நம்ம பார்ட் 1, பார்ட் 2 வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்து முடிச்சா தான் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐபிஓவோட டீடைல் அனாலிசிஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் டூ ஆல்.